இருந்தமிழே உன்னால் இருந்தேன், விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பள்ளி கல்வித்துறை மூலம் அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டதின்படி அதற்கான நிதியை ஒதுக்கி பள்ளி கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி அனைத்திலும் ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்று சொன்ன சொல்லின் அதை தொடர்ச்சியாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அதை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் அவர்களிடம் சொன்னதை கேட்டு அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அண்ணாமலை நாடார் உண்ணாமலையம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆண்டு விழாவில் தலைமை ஏற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். கடுமையான உழைப்பே மக்களை வறுமையில் இருந்து மீட்கும் என்றவர் கர்ம வீரர் காமராஜர். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் என்றவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். குழந்தை பருவத்தில் வறுமையில் கழித்து பள்ளியில் படிக்கும் போது வீடு வீடாக சென்று செய்தித்தாள்களை விநியோகித்த நமது ஜனாதிபதி அவர்கள் யார் என்று தெரியுமா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன் தந்தைக்கு அவர் மெட்ராஸ் MIT என்ற நிறுவனத்தில் அவர் படித்துக் கொண்டிருக்கும் போது தன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் அவர் படிக்க வைத்திருந்த அவருக்கு கிஃப்டாக கிடைத்த அந்த புத்தகத்தை விற்று அவ்வளவு வறுமையில் இருந்த அப்துல் கலாம் அவர்கள் வறுமைக்காண்டி அந்த ஒரு புத்தகத்தை விற்று தன் தந்தையை பார்க்க ராமேஸ்வரத்திற்கு சென்றார். அவர் யாருன்னா இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வறுமையில வாழ்ந்த குடும்பத்துல வந்தவர் தான் அப்துல் கலாம் ஐயா. அதனால நம்ம பள்ளி குழந்தைகள் எல்லாரும் நம்ம ஒண்ணு காரணமா காமிக்க கூடாது. வறுமையில இருக்கிறோம், நம்மளால முடியாது, நம்மளோட அம்மா அப்பா வறுமையில இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை காமிக்காம நீங்களும் அப்பா அம்மா கூட சேர்ந்து உங்களுக்கு உண்டான அந்த ஒரு பள்ளிக்கு வர வேண்டிய உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இது அப்படி அந்த இதை பயன்படுத்தி கொண்டு நீங்க முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமைய நம்ம தான் கண்டுபிடிச்சு அதை நோக்கி ஓடணும். ஒரு நேரம் வெற்றி கிடைக்கும், ஒரு நேரம் தோல்வி கிடைக்கும், எல்லா நேரம் வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெற்றியை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி கிடைக்கும். தோல்வின்னு நினைச்சோம்னா நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஐயோ நம்மளால முடியாது, நம்ம எப்படி போறோம், வின் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்க கூடாது. எதனாலும் ஈடுபடுத்தி கொள்ளணும். நம்மளை பங்கேற்பது தான் முதலில் நல்லது. பங்கேற்க தெரிந்தவன் என்னைக்குனாலும் முன்னேறிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் எல்லாத்துலயும் பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்றது. இப்ப இந்த நம்ம பள்ளியிலிருந்து சிவராஜன் அந்த மாணவன் பரிசு வாங்கியிருக்கான். அதெல்லாம் நம்மளுக்கு பெருமைக்குரிய விஷயம் தானே. அமைச்சர் கையால பிரைஸ் வாங்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசுல நினைச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டரணும். நம்மளதான் நம்ம ஊக்கப்படுத்திக்கணும், நம்மளே என்கரேஜ் பண்ணி முன்னேறணும். கண்டிப்பா சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கூல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? ஆடிட்டர். இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறோம், நம்மளுக்கு இந்த வசதி இல்லை அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைக்காதீங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு நிறைய பண்றாங்க,
நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க மாத்திக்கணும். எல்லாராலையும் அரசாங்கத்துக்கு நீங்க வேலைக்கு போற உங்களோட திறமை வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா அவங்கவுங்க கையில தான் எல்லாருக்கும் அந்த திறமை இருந்துச்சுன்னா முன்னேறலாம். அந்த திறமையை தேடி தான் கண்டுபிடிக்கணும். நம்மளாதான், யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு. எல்லாரும் உங்களோட வாய்ப்பை இந்த ஸ்கூல் டைமை நல்ல முறையில் பயன்படுத்தி பெரிய ஆளாகி நல்ல ஒரு துறையில வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Good evening to everyone present here. இந்த சிறப்பான நிகழ்வில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்படும் நமது சிவகாசி மாநகராட்சியின் அண்ணாமலை நாடார் உண்ணாமலை அம்மாள் பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழாவில் நானும் ஒரு பங்கேற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஸ்கூல்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அது வந்து ஆனுவல் டே தான். ஆண்டு விழா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ், ஈவன் பேரண்ட்ஸ் கூட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபன் டைம், அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. அப்படி ஒரு சிறந்த வாய்ப்பு வந்து அரசு பள்ளிகளுக்கு இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தது. நமது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அவர் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து அரசு பள்ளிகளுக்குன்னு அவர் எண்ணற்ற திட்டங்களை செயல்முறைப்படுத்திட்டு வர்றாங்க. அதில் அவர் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த திட்டம் வந்து பெரிய ஒரு மகத்தான திட்டம். இது வந்து மொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 37,567 ஸ்கூலுக்கும் ஆண்டு விழா நடத்தணும்னு சொல்லி அவர் உத்தரவிட்டதுக்கு இணங்க இதுக்கு அது மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்ம சிஎம் வந்து இதுக்காண்டி 1.5 கோடி ரூபாய் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம்னால இவ்வளவு, நெக்ஸ்ட் டைம்லாம் இன்னும் கூட்டுவாங்க. இதுவுமே எப்படின்னா நம்ம கார்ப்பரேஷனோட எவ்வளோ லிமிட் அந்த ஸ்கூல்ஸோட ஸ்ட்ரென்த் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இவ்வளோ நாள் இது கிடைக்காதது, எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே நடந்துட்டு இருந்தது. மாநகராட்சி பள்ளியில் பசங்களுக்கு ஒரு கிடைக்காத வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு உறுதுணையாக இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் இதை செயல்முறைப்படுத்த எங்களுக்கு உத்தரவிட்ட எங்களது அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் உங்களுக்குரிய நாள் இது வந்து இப்போ வந்து ஷார்ட் டைமில் உங்களுக்கு இந்த டேட் அறிவித்தனால உங்களால் நிறையா காம்படிஷனில் கலந்துருக்க முடியாது, அப்படி தானேப்பா? இன்னும் நெக்ஸ்ட் ஃபர்தர் இயர்ஸ்லலாம் நிறைய உங்களுக்கு நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேனாலே 1 month பிஃபோரே நிறையா ப்ராக்டிஸ் இருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஈவெண்ட்ஸ், சிங்கிள் குரூப் ஈவெண்ட்டும் இருக்கும், சிங்கிள் ஈவெண்ட்டும் இருக்கும், அவங்களோட தனித்திறமைகளை காட்டுறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் அதில் மெயின் பாயிண்ட். அவங்க தான் எல்லாமே இன்சார்ஜ் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் இருக்கும், என்னோட பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்கன்னு. பிள்ளைங்களோட தனித்திறமைகளை கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்பா இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம். நெக்ஸ்ட் டைம்லாம் இது இப்போ உங்களுக்கு 10th 11th 12th தான் ப்ராக்டிகல்ஸ்லாம் இருக்குது, அதனால் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண முடிந்திருக்காது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விடாதீங்க, நல்லா இந்த மாதிரி இதை காம்படிஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே அவ்வளோ டேலண்ட்ஸு உங்களுக்கே வெளியில் தெரிய வரும். காம்படிஷனுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. அப்போனா தான் உங்களோட தனித்திறமைகள் வெளிப்படும். இப்போ இந்த ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் சொல்லவே தேவையில்லை, மணிகண்டன் டிராயிங் சூப்பராக என்ட்ரன்ஸ்லேயே உன்னோட டிராயிங் சூப்பராக இருந்ததுப்பா. வேர் இஸ் மணிகண்டன்? வெரி குட்பா. உன்னோட அந்த லேடி பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற மாதிரி உன்னோட தனித்திறமையை உங்கள் ஸ்கூலில் அவ்வளோ உங்கள் ஹெச்எம் சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னும் உன்னோட டேலண்ட்டை பிரிங் அப் பண்ணணும், நீ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவராஜன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா. இப்போ நீங்கள் திருக்குறள் காம்படிஷனில் வின் பண்ணி 10,000 rupees வந்து உங்கள் ஸ்கூல்ல இருந்த ஸ்டூடெண்ட் தான். அப்போ எல்லாராலையும் முடியும், அப்படி தானேப்பா? கார்பரேஷன் ஸ்கூல்லாம் ஒன்றும் சும்மா கிடையாது, அதுதான் செம்ம கத்து. இந்த சார் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் சார் வந்து வந்திருக்காங்க. அவங்களாம் சொல்கிறாங்க எங்கள் டேஸ்லலாம் அந்த மாதிரி
ஆனுவல் டே எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம தமிழக முதல்வர் இதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அகடமிக் சைடும் ரொம்ப முக்கியம். அது போக இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டு உங்களுக்கு தேவையான காம்படிஷன்லையும் கலந்துக்கிட்டிங்கன்னா தான் தனித்திறமைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய தனித்திறமைகள் இருக்குது. அது எல்லாருமே வெளியே கொண்டு வாங்க. டான்ஸாக இருக்கட்டும், அது என்ன மாதிரி ஒரு திறமையாக இருந்தாலுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம சோசியல் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கும். உங்களோட திறமைகளை கொண்டு வாங்க. ட்ராயிங்காக இருக்கலாம், சிங்கிங்காக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, ஸ்டடீஸாக இருக்கலாம். அதை நீங்கள் வந்து பிரிங் அப் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி இது ஸ்கூல் டேக்கு வந்து மெயினான ரீசன் என்னென்னா குரூப் ஈவெண்ட் நிறையா இருக்கும். உங்களுக்குள்ளே எப்படி குரூப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, குரூப்பாகவும் இருக்கும், சிங்கிள் ஈவெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களோட திறமைகளை கொண்டு வந்து ஷைன் அப் பண்ணணும்ப்பா. பண்ணுவீங்களா? சரி, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.